யாழ் சிறியின் பிரதான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்தி. ஹார்முஸ் நீரிணை தடை நீக்க சீனா உதவும், ட்ரம்ப் நம்பிக்கை. துபாய் விமான நிலையம் அருகே எண்ணெய் களஞ்சியத்தில் ட்ரோன் தாக்குதல், விமான போக்குவரத்து பாதிப்பு. போர் நிறுத்தம் கேட்கவில்லை, இது அமெரிக்கா திணித்த போர், ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரகி கடும் பதில். போதைப்பொருள் கடத்தல் சந்தேகம், பேருவளை அருகே மேலும் ஒரு பல நாள் மீன்பிடி படகு கடற்படையினரால் கண்டுபிடிப்பு. அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டம். பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு, வடக்கு மாகாண ஆளுநர் அனுர அரசாங்க நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டு. பேருவளை கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மேலும் ஒரு பல நாள் மீன்பிடி படகை கடற்படையினர் கண்டுபிடித்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தேவேந்திரமனைக்கு தெற்கே உள்ள ஆழ்கடல் பகுதியில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகு என்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இது குறித்து விளக்கம் அளிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். கண்டுபிடிக்கப்பட்ட படகு தற்போது கரைக்கு கொண்டு வரப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடற்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கடத்த வந்ததாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு மீன்பிடி படகும் சற்று முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த படகில் உள்ள போதைப் பொருளின் சரியான அளவை தற்போது தெரிவிக்க முடியாது என்றும் படகு முழுமையாக கரைக்கு கொண்டு வரப்பட்ட பின்னரே அது குறித்து தகவல் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறினார். இதற்கு முன் கடந்த வாரம் தெற்கு கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 3 பல நாள் மீன்பிடி படகுகளை கடற்படையினர் கைப்பற்றியிருந்தனர். அதன்படி இந்த ஆண்டில் மட்டும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மொத்தம் 7 பல நாள் மீன்பிடி படகுகளை கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி மற்றும் எரிபொருள் விநியோக நிலைமை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் மத்திய கிழக்கில் நிலக்கரி எரிவாயு மற்றும் எண்ணெய் போன்ற எரிசக்தி விநியோக அமைப்புகள் எதிர்கொள்ளும் தடைகள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து விரிவாக மதிப்பாய்வு செய்யப்பட்டது. மேலும் அந்த தடைகளை எதிர்கொண்டு நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய ஒவ்வொரு துறையும் தற்போது மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் முன்மொழியப்பட்ட மாற்று திட்டங்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டன. எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான முயற்சியாக அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்துடன் சுகாதார சேவைகள் தடையின்றி செயல்படுவதற்கான விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவற்றிற்கு தேவையான அத்தியாவசிய எரிபொருள் கையிருப்புகளை பிரதேச ரீதியாக பாதுகாப்பாக வைத்திருக்கும் வாய்ப்புகளையும் ஆராயுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து பணிபுரிதல் போன்ற மாற்று வேலை முறைகளை சரியான திட்டமிடலுடன் செயல்படுத்துவதன் மூலம் தேசிய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்ததின்படி பலாலி விமான நிலையத்திற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 1000 ஏக்கர் காணிகளில் தற்போது இராணுவத்தினர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் காணிகளை அவர்களுக்கு மீண்டும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பலாலி விமான நிலைய அபிவிருத்தி திட்டம் 1985ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 1987ஆம் ஆண்டில் அப்போதைய அரசாங்கத்தின் அனுமதி பெறப்பட்டது. ஆனால் அதன் பின்பு அந்த பகுதி பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் விமான நிலைய இடப்பகுதியில் தற்போது இராணுவத்தினர் களியாட்டங்கள், ஹோட்டல் வசதிகள் மற்றும் பயிற்சிகைகள் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் கூறியதின்படி தற்போதைய அனுர அரசு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பணியில் ஈடுபட்டு மக்களின் காணிகளை விடுவித்து பலாலி விமான நிலையத்தை முறையாக அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுகின்றன. அடுத்து சர்வதேச செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் தற்போது கப்பல் போக்குவரத்து ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்குவதற்கு சீனா உதவும் என தாம் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், சீனாவின் பெரும்பாலான எண்ணெய் ஹார்முஸ் வழியாகவே வருவதால் இந்த பிரச்சனையை தீர்க்க சீனா ஒத்துழைப்பு வழங்கும் என நம்பிக்கை வெளியிட்டார்.
மேலும் எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் திட்டமிடப்பட்டிருந்த சீனா ஜனாதிபதியுடன் நடைபெறவிருந்த சந்திப்பு பின்னோக்கி மாற்றப்படலாம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த மாற்றத்திற்கான காரணங்களை அவர் வெளியிடவில்லை. அந்த சந்திப்புக்கு முன்னதாகவே ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக சீனா நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனா ஈரானின் எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 90% கொள்வனவு செய்கின்றது. இருப்பினும் அது சீனாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 12% மட்டுமே ஆகும் என தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவின் மொத்த எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 40% மட்டுமே ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்கின்றது. துபாய் விமான நிலையத்தில் அருகிலுள்ள எண்ணெய் சேமிப்பு களஞ்சியத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலின் காரணமாக களஞ்சிய பகுதியில் தீப்பற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டது. தாக்குதலுக்கு பின்னர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதுடன் சில சேவைகள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. சம்பவத்திற்கு பிறகு அவசர சேவை மற்றும் தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் பெரிய அளவிலான உயிரிழப்புகள் அல்லது கடுமையான சேதங்கள் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் வெளியாகவில்லை. இந்த நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பதற்றத்தின் பின்னணியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் சம்பவம் குறித்து அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஒருபோதும் போர் நிறுத்தத்தையோ அல்லது பேச்சுவார்த்தையோ கோரவில்லை என அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி தெரிவித்துள்ளார். ஈரான் ஒரு உடன்படிக்கையை விரும்புகின்றது, ஆனால் அதற்கான நிபந்தனைகள் இன்னும் போதுமானதாக இல்லாததால் அதற்கு இணங்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கர்களுடன் பேசுவதற்கு எந்த காரணமும் இருப்பதாக தெரியவில்லை எனவும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது ஈரானை தாக்க முடிவு செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவினால் விரும்பி திணிக்கப்பட்ட ஒரு போர் எனவும் அவர் தெரிவித்தார். தமது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஈரான் தற்காப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் எனவும் அப்பாஸ் அராச்சி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.